தூத்துக்குடி ஏரல் பகுதியில் ராணுவ உடையில் துப்பாக்கி ஏந்தியபடி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் இந்த விநாயகர் சிலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. துப்பாக்கி, தேசிய கொடி ஏந்தியபடி கம்பீரமாக விநாயகர் காட்சியளிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துமோகன். முத்துமோகன், இப்ப ராணுவ உடையில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராணுவ உடையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் ராணுவ உடையில் விநாயகர் சிலையில் அமைக்கப்பட்டது துப்பாக்கி ஏற்றியபடி. இந்த விநாயகர் சிலையை ஏராளமான பொதுமக்கள் பார்த்து தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள், விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் வண்டிமலைச்சியம்மன் ஆலய பகுதியில் மேலத்தெருவில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இதில் 4 அடி உயரத்தில் விநாயகர் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் விநாயகருக்கு ராணுவ உடை அணிவிக்கப்பட்டு, ராணுவ தொப்பி அணிவிக்கப்பட்டு, கைகளில் துப்பாக்கி ஏந்தியபடி மற்றும் பின்னால் தேசிய கொடி ஏற்றியபடி 4 அடி உயர விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் சிலையை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பார்த்து ரசித்து வருவதுடன் பரவசத்துடன் வழிபட்டு வருகின்றனர். இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சுமார் 500 இடங்களில் இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வைக்கப்பட்டுள்ளன. அதே போன்று தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ₹1 நோட்டு மற்றும் ₹1 காயினால் அலங்கரிக்கப்பட்ட விநாயகர் சிலை, அசிலும் சாணத்தால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை என பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த விநாயகர் சிலைகள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை கடலில் மற்றும் நீர்நிலைகளில் கரைக்கப்பட உள்ளது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துமோகன்.